என் செல்ல குழந்தையே, இன்று உன் தாயானவள் இந்த வராகி என்னுடைய வார்த்தைகளை நீ கேட்டுவிட்டாயானால் நிச்சயமாக உனக்கான நல்ல செய்தி ஒன்று காத்து கொண்டிருக்கின்றது. நாளைய விடியலில் உன்னுடைய துரோகியினுடைய இல்லத்திலிருந்து உனக்கு நல்ல செய்தி வரப்போகின்றது. என்னவென்று என் பிள்ளை நீ தெரிந்து கொள்ள வேண்டிய நேரம். உன்னை சுற்றி நடக்கும் விஷயங்களை என்னவென்று நீ புரிந்து கொள்ள வேண்டிய நேரம். உனக்காகவே இந்த வராகி உன்னை தேடி வருகின்ற இந்த நேரம். எந்த இடத்திலும் என் பிள்ளை நீ எதையும் தொலைத்து விடக்கூடாது. உன் துரோகியின் இல்லத்திலிருந்து ஒரு செய்தியோடு இந்த வராகி உன்னை தேடி வருகிறேன் என்றார். நிச்சயமாக அது முக்கியமாக நீ கவனிக்கப்பட வேண்டிய ஒரு விஷயம். இந்த வாழ்க்கையில் உனக்கு நடந்த பல விஷயங்களையும் பல துன்பங்களையும் தாண்டி நீ இப்பொழுது ஒரு நிலையில் இருக்கிறாய். ஆனாலும் இந்த துரோகம் மட்டும் உன்னை விட்டபாடில்லை. எப்படி உனக்கு துன்பங்களை கொடுக்கலாம், எங்கிருந்து வரலாம் என்று சொல்லி முண்டியடித்து கொண்டு வந்து கொண்டிருக்கின்றார்கள். மேலும் மேலும் உனக்கு வேதனைகளையும் துன்பங்களையும் தான் இவர்கள் தந்து கொண்டிருக்கின்றார்கள். இப்படிப்பட்ட மனிதர்கள் உன்னை சுற்றி இருக்கும் பொழுது இவர்களை எல்லாம் நாம் சர்வசாதாரணமாக இப்படியே விட்டுவிட முடியாது. இவர்களுக்கான பாடத்தை சொல்லிக் கொடுக்க வேண்டிய பொறுப்பு நம்முடையதல்லவா? இவர்களுக்கு எதை செய்ய வேண்டுமோ அதை சரியான நேரத்தில் நாம் செய்துவிட வேண்டும். இல்லை என்றால் வாழ்க்கை முழுமைக்கும் உன்னை வருத்தப்பட வைத்து விடுவார்கள். வாழ்க்கை முழுமைக்கும் உன்னை வேதனைப்பட வைத்து விடுவார்கள் என்பதனை நீ மறந்து விடாதே. முன்னின்று ஒவ்வொன்றையும் நாம் எடுத்துச் சொல்லும் இந்த காலம் வரும் பொழுது நமக்கான ஒவ்வொரு தருணங்களையுமே நாம் சரியாக என்னவென்று தெரிந்து கொள்ள வேண்டும். நாம் இருக்கும் இந்த நிலைகள் நமக்கு ஒவ்வொன்றையும் முறையாகவே எடுத்துச் சொல்ல வேண்டும் என்பதனை நீ மறக்கக்கூடாது. தேவையில்லாத விஷயங்கள் நடந்து விட்டதே என்று சொல்லி என் பிள்ளை இனிமேலும் பதறிக்கொண்டிருக்காமல் உனக்கு நடக்கும் அத்தனை சந்தோஷங்களையும் நீ சரியாக என்னவென்று பெற்றுக்கொள்ள வேண்டும். நாம் என்ன நினைக்கிறோம் என்பதனை எல்லாமும் தாண்டி நமக்கு என்ன நடக்க காத்து கொண்டிருக்கிறது என்பதனை சற்று நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த வராகியானவள் உன்னுடைய துரோகியை நோக்கி தன் கவனத்தை செலுத்தி இருக்கிறேன் என்றால் என் பிள்ளை இதனை நீ இன்றே தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான். உன்னை ஆட்டி படைக்கும் சில விஷயங்கள் இந்த வாழ்க்கையில் இருக்கிறது. உன்னை ஆட்டி படைக்கும் சில துன்பங்கள் உன்னை தொடர்ந்து வந்து கொண்டுதான் இருக்கின்றது. உனக்கான நேரமும் காலமும் நீ என்னவென்று தெரிந்து புரிந்து கொள்ள வேண்டும். இத்தனை நாளும் இந்த வராகி உனக்கென சொல்லித்தந்த ஒவ்வொரு பாடங்களையும் நீ சரியாக கற்றுக்கொள்ளத்தான் வேண்டும் என்பதனையும் மறந்து விடாதே. நீ கனவிலும் நினைத்து பார்த்திடாத அளவிற்கு உன் வாழ்க்கையில் இந்த துரோகம் விளையாடி இருக்கின்றது. எப்படி இந்த வாழ்க்கையை உன்னால் வாழ முடியும் என்று சொல்லி அது உனக்கு மிகப்பெரிய சவால்களை எல்லாமும் கொடுத்திருக்கிறது. எந்த காலத்திலும் நீ நல்லதை மட்டும் அடைந்து விடவே கூடாது என்பதில் இவர்கள் மிகுந்த தெளிவோடு இருந்து கொண்டிருக்கிறார்கள். உன்னை தேடி வந்து நான் சொல்லக்கூடிய இந்த விஷயங்களை எல்லாம் நீ முழுக்க முழுக்க சரியாக உணர்ந்திட வேண்டும். உன்னோடு நான் இருக்கும் இந்த காலமும் இனி உன்னை தொடரும் இந்த நேரமும் எப்பொழுதுமே நீ புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு ஆச்சரியம்தான். வராகியானவள் நம் முன்னால் நின்று நமக்கு நன்மையை எடுத்துச் சொல்ல வருகிறாள் என்றால் இந்த இடத்தில் நின்று நீ உன் வெற்றியை நிச்சயமாக பதிவு செய்ய வேண்டும். இந்த இடத்தில் நின்று உன்னுடைய தேவைகளை எல்லாமும் நிச்சயமாக நீ நிறைவேற்றி கொள்ள வேண்டும் என்பதனை மறக்கக்கூடாது. துரோகிக்கும் மன்னிப்பு கொடுக்கும் குணம் கொண்ட என் பிள்ளை அல்லவா? நீ மன்னிப்பு கொடுக்கலாம். ஆனால் இதையெல்லாம் கண்ட இந்த வராகி ஒருபோதும் இதற்கு மன்னிப்பு கொடுக்க நான் தயாராக இல்லை. இந்த விஷயங்களை எல்லாமும் நான் சரியாக உன் வாழ்க்கையில் செய்து கொடுக்க வேண்டும் என்று நினைப்பதற்கு நிச்சயமான காரணங்கள் இவைதான். உன்னை தேடி வரும் இந்த விஷயங்கள் நீ இரக்கப்பட்டு அவர்களுக்கு நல்ல வாழ்க்கை அமைத்துவிடப் போகிறாயோ என்றுதான் இந்த வராகியானவள் இப்பொழுது முண்டியடித்து கொண்டு ஓடி வந்திருக்கிறேன். என் குழந்தையே, உன்னை தேடி வரக்கூடிய விஷயங்கள் எல்லாவற்றையுமே நீ கொஞ்சம் கொஞ்சமாக என்னவென்று புரிந்து கொள்ள வேண்டும். உனக்காகவே நான் வருகிறேன் என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும்.
எந்த நிலையிலும் உனக்கு நான் தரக்கூடிய விஷயங்களை எல்லாமும் என் பிள்ளை நீ ஒருபோதும் தொலைத்து விடக்கூடாது. நாம் விரும்புவது நமக்கு என்ன கொடுக்கிறது என்று சொல்லி நீ இனிமேலும் வருந்தி கொண்டிருக்காமல் உனக்கான தேவைகளை எல்லாமும் இந்த தாயானவள் எப்படி நடத்துகிறாள், துரோகங்களை உன் வாழ்க்கையில் இருந்து எப்படி விரட்டி அடிக்கிறாள் என்பதனை நிச்சயமாக நீ தெரிந்து கொள்ள வேண்டும். உடனிருப்பவர்கள் நல்ல பிள்ளை போல உன்னிடம் பழகுகின்றவர்கள் அவர்களுக்கு சுயநலத்திற்கு தகுந்தாற் போல அவர்களின் மனதை மாற்றிக்கொண்டு உடனிருந்து கொண்டே உனக்கு துரோகத்தை செய்கிறார்கள். இதையெல்லாமும் நினைத்து என் பிள்ளை நீயும் வருந்துகிறாய். உன்னை ஆட்டி படைக்கும் இந்த விஷயங்கள் எல்லாமுமே நீ நினைத்து கூட பார்க்க முடியாத அளவிற்கு உனக்கு மேலும் மேலும் மன கஷ்டங்களை தருகிறது. எதனால் நம் வாழ்க்கை இப்படி ஆகிவிட்டது? எதனால் நம் வாழ்க்கையில் மட்டும் இப்படி பிரச்சனைகள் வருகின்றது? நம்மால் முடிந்த அளவிற்கு இவர்களுக்கு நல்லதைத்தானே நாம் செய்து கொடுத்திருக்கிறோம். நாம் கலங்கினாலும் இவர்கள் கலங்கிவிடக் கூடாது என்று பார்த்து பார்த்து தானே இவர்களுக்கு ஒவ்வொரு விஷயங்களையும் செய்து கொண்டிருக்கின்றோம். அப்படி இருக்கும் பொழுது இவர்கள் மட்டும் ஏன் நம்மை காயப்படுத்த ஒரு நொடிப்பொழுதும் யோசிக்கவில்லை? இவர்கள் ஏன் நம்மை வேதனைப்படுத்த ஒரு நொடிப்பொழுதும் சிந்திக்கவில்லை என்று சொல்லி என் பிள்ளை நீ யோசிப்பதை என்னால் தெரிந்து கொள்ள முடிகின்றது. இது போன்ற நேரங்களும் இது போன்ற நிலைகளும் உன்னை ஆட்டி படைத்து கொண்டிருக்கும் இந்த நேரம் மனமுடைந்து என் பிள்ளை எப்பொழுதுமே கண்கலங்கி நிற்பதை நான் காண்கின்றேன். எதிலுமே உனக்கு முக்கியத்துவம் கொடுக்காத ஒரு உறவு உன்னோடு பயணிக்கும் பொழுது நிச்சயமாக இந்த உறவை விட்டு நீ விலகி நிற்பதுதான் உனக்கு நல்லது. அது இந்த தாய்க்கே தோன்றும்படி அளவிற்கு இவர்கள் உனக்கு எதிராக பல காரியங்களை செய்ய தொடங்கி விட்டார்கள். மேலும் மேலும் உன் வாழ்க்கையில் பல சோதனைகளையும் துன்பங்களையும் கொடுக்கும்படி உனக்கு பல பிரச்சனைகளை தருவதற்கு இவர்கள் துணிந்து விட்டார்கள். எந்த இடத்திலுமே உனக்கு இவர்கள் நல்லதை நடத்த நினைக்கவில்லை. எந்த இடத்திலும் உனக்கு இவர்கள் சந்தோஷத்தை கொடுக்க நினைக்கவில்லை. அப்படியானால் அம்மா, இத்தனை காலமும் இவர்கள் நடந்து கொண்டது எல்லாம் நடிப்பா? இத்தனை காலமும் இவர்கள் நடந்தது எல்லாமும் நாடகமா? யாரைத்தான் நான் நம்புவது? உண்மை என்று நம்பிய ஒரு வாழ்க்கை இப்படிப்பட்ட ஒரு ஏமாற்றத்தை கொடுக்கும் என்று நான் கனவிலும் நினைத்து பார்க்கவில்லையே என்று என் பிள்ளை நீ யோசிக்கிறாய் அல்லவா? உண்மை நீ சொல்வதை என்னால் புரிந்து கொள்ள முடிகின்றது. நீ சொல்கின்ற இந்த விஷயத்தை நிச்சயமாக என்னால் தெரிந்து கொள்ள முடிகின்றது. நான் இருக்கும் இந்த நேரங்களில் முழுக்க முழுக்க உனக்கு நான் எதையெல்லாமும் சொல்லித் தருகிறேனோ அதையெல்லாமுமே நான் சரியாக உனக்கு புரிந்து கொண்டு நல்லபடியாக நீ வாழ வேண்டும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா? என்ன நடந்தது என்பதும் ஏது நடந்தது என்பதும் என் குழந்தை நீ முழுக்க முழுக்க இந்த வாழ்க்கையில் உனக்கான உண்மைகளாக முன்னிறுத்த வேண்டும். தெய்வம் இருக்கும் பொழுது நமக்கும் நல்லதுதான் நடக்கும் என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும். நான் இருக்கும் நேரம் இந்த வராகி உனக்கான ஒவ்வொரு தருணங்களையும் நல்லபடியாகவே நடத்தி கொடுப்பேன் என்பதனை நீ மறந்து விடாதே. நீ எப்பொழுதும் போல இந்த வாழ்க்கையில் உன்னை சுற்றி வரக்கூடிய விஷயங்களை எல்லாமும் நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். என் தங்கமே, பல ஏமாற்றங்களையும் துரோகங்களையும் சந்தித்து நீ படுகின்ற பாடு என்னவென்று நான் அறிவேன். பல துரோகங்களை எல்லாம் கண்டு என் பிள்ளை வாழ்க்கையில் நீ கலங்கியதை எல்லாம் நான் அறிவேன். இந்த துரோகம் இனியும் உன் வாழ்க்கையில் தொடரக்கூடாது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். இதிலிருந்து நீ தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்கிறது. இனிமேலும் என் பிள்ளை ஒவ்வொன்றையும் நீ சரியாகவே உணர வேண்டும். உன்னை பல மாற்றங்களுக்குள் நான் கொண்டு வர நினைத்து விட்டேன். என் பிள்ளையே, இப்படியே இருக்க விட்டால் நீ மனநோயாளியாக மாறிவிடுவாய். உனக்குள் பல சிந்தனைகளும் தேவையற்ற எண்ணங்களும் இருந்து கொண்டு உன்னை நிச்சயமாக வேதனைப்படுத்திவிடும். இனிமேல் இப்படிதான் வாழ வேண்டுமோ என்ற ஒரு பய உணர்வோடே நீ வாழ்ந்து கொண்டிருப்பாய். இதையெல்லாமும் கடந்து புரிந்து நீ வாழ வேண்டும். இதையெல்லாமும் தாண்டி என் பிள்ளை நீ நம்பிக்கையான ஒரு வாழ்க்கையை பெற வேண்டும் என்பதனை நீ மறந்து விடாதே. இந்த தருணங்களை எல்லாமும் நீ முழுக்க முழுக்க சரியாக உணர்ந்து அதற்கு தகுந்தாற் போல வாழ வேண்டும் என்பதனை மறக்காதே.
இந்த வராகியானவள் உடனிருந்து உனக்கு சொல்லித்தரும் இந்த நேரங்களை எல்லாமும் ஒரு பொழுதும் என் குழந்தை நீ விட்டு விடாதே. உனக்கு நேரம் சரியாக இருப்பதனால்தான் அம்மா இந்த நிலையிலாவது இந்த துரோகத்தை முறியடிக்க வந்திருக்கின்றேன். செய்வது யாராக இருந்தாலும் இதையெல்லாம் ஒருபோதும் எண்ணி என் பிள்ளை கலங்காதே. உனக்கு ஒரு துன்பத்தை கொடுக்கக்கூடியவர்கள் நிச்சயமாக உனக்கு மிகவும் நெருக்கமானவர்களாக மட்டுமே இருக்க முடியும். உன்னை ரணமாக்கவும் உன்னை காயப்படுத்தவும் இவர்கள் துணிந்து விட்ட பிறகு இனி எந்த நிலையிலும் இவர்களுக்கு நீ இரக்கப்பட்டு நிற்காதே. அதில் எந்த பலனுமே இல்லை. ஏனென்றால் நீ கொடுக்கின்ற அன்பிற்கு இவர்களுக்கு நிச்சயமாக தகுதி இல்லை என்றுதான் உன் அம்மா மீண்டும் மீண்டும் சொல்கின்றேன். என் குழந்தையே, மனதிற்குள் 1000 பாரங்கள் இருக்கிறதே தாயே. நான் என்ன செய்வது என்று நீ கேட்கிறாய் அல்லவா? நிச்சயமாக என்னால் புரிந்து கொள்ள முடிகிறது. என் குழந்தையே, எல்லா பாரத்தையும் இறக்கி வைக்க வேண்டும். எல்லா சூழ்நிலைகளையும் நாம் கடந்து வர வேண்டும். உன்னை ஆட்டி படைக்கும் நேரங்களை நிச்சயமாக நாம் தெரிந்து புரிந்து கொள்ள வேண்டும். நம்மை சுற்றி இருக்கும் இந்த விஷயங்களை எல்லாமும் நாம் கவனத்தில் எடுத்துக்கொண்டு நம்பிக்கையோடு வாழ வேண்டும் என்பதனை நீ மறக்கக்கூடாது. உனக்காக என்னவெல்லாம் நடக்கிறது என்று யோசித்து என் பிள்ளை நீ இனிமேலும் கலங்கி கொண்டிருக்காதே. நான் உன்னை தேடி வந்து உனக்கு சொல்லித்தரும் இந்த விஷயங்கள் முழுக்க முழுக்க உனக்கு நன்மைகளைத்தான் சொல்ல வேண்டும் என்பதில் நான் முழு கவனத்தோடு இருந்து கொண்டிருக்கின்றேன். இந்த தெய்வம் எத்தனையோ முறை நான் உன்னோடு தொடரும் இந்த நேரங்களில் நீ ஒரு காலமும் எதையும் தவிர்த்து விடாதே. அடுத்தது என்ன நடக்கப் போகிறது என்று என் பிள்ளை நீ யோசித்து கொண்டே இருக்கிறாய் என்றால் நிச்சயமாக உனக்கு நடக்கும் இந்த விஷயங்களை எல்லாமும் நீ முழுக்க முழுக்க சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். என் தங்கமே, தேவையில்லாத ஒன்று உன்னை தொடரும் இந்த நேரம் இனி உனக்கு நடப்பது எல்லாமும் சரியாகவே நடக்க வேண்டும். உன்னை இந்த நாள் முழுமைக்கும் நீ கவனமாக என்னவென்று பார்த்து கொள்ள வேண்டும் என்பதனை நீ மறந்து விடாதே. எந்த நேரத்திலுமே நீ சரியாக புரிந்து கொள்ளத்தான் வேண்டும். இந்த தருணங்களில் நீ முழுக்க முழுக்க வெற்றி நடை போட வேண்டும் என்பதனை மறந்து விடாதே. என் குழந்தையே, உன் அம்மாவிற்கு உன் மீது கொண்ட அன்பு எப்பொழுதும் உனக்கு வேண்டிய விஷயங்களை எல்லாமும் நீ வேண்டியபடியே உனக்கு நடத்தி தந்துவிடும். நீ எதிர்பார்த்தது போல உனக்கு மிகப்பெரிய வெற்றியும் கிடைத்துவிடும் என்பதனை நீ மறந்து விடாதே. நல்ல நேரம் உனக்கு எல்லாமுமே தெளிவுபட உணர்த்தி இருக்கிறது. இந்த சந்தர்ப்பங்களை எல்லாமுமே உனக்கு சரியாக புரிய வைத்திருக்கிறது. நான் இருக்கும் இந்த காலங்கள் முழுக்க முழுக்க உனக்கு எல்லாவற்றையும் தெளிவுபட உருவாக்கி தந்திருக்கிறது என்பதனை நீ மறந்து விடாதே. என் தங்கமே, ஒன்றை மட்டும் எப்பொழுதும் நினைவில் வைத்துக்கொள். துரோகம் எப்பொழுதும் மீண்டும் நம்ப முடியாத ஒரு விஷயம். மீண்டும் ஒருபொழுதும் இந்த வாழ்க்கையில் நாம் ஏற்றுக்கொள்ளவே முடியாத ஒரு விஷயம். இந்த துரோகத்தை நாம் நிச்சயமாக எப்பொழுதுமே மீண்டும் இந்த வாழ்க்கையில் இடம் கொடுத்து அனுமதிக்க கூடாது. அவர்கள் செய்கின்ற விஷயங்கள் எல்லாமுமே என்னவென்றும் ஏதுவென்றும் இந்த வாழ்க்கையில் உனக்கு பல புரிதல்களை கொடுத்திருக்கும். எப்படிப்பட்ட மனிதர்களோடு நாம் பழக வேண்டும் என்பதை விட யாரிடம் நாம் பழகவே கூடாது என்பதனை உனக்கு நிச்சயமாக சொல்லி தந்திருக்கும். இதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். இதனை என் பிள்ளை என்னவென்று நீ ஏற்றுக்கொள்ள வேண்டும். நல்ல நேரம் வந்து விட்டதை என் பிள்ளை நீ உணர்ந்து விட்டாலே அது போதும். உனக்கு இனிமேல் நடக்கக்கூடிய சில காரியங்களை முன்னின்று இந்த வராகி உனக்கு நடத்தி தர வருவாள் என்பதனை நீ புரிந்து கொள். எப்பொழுதுமே நான் உன்னை விட்டுவிட மாட்டேன் என்பதனை நீ தெரிந்து கொள். எந்த இடத்திலும் உன்னை நான் கைவிட மாட்டேன் என்பது உனக்கான புரிதலாக நிச்சயமாக இருக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. நான் இருக்கும் காலம் மட்டும் இனி முழுக்க முழுக்க உனக்கு நன்மைகளையே உருவாக்கி கொடுக்கும் என்பதனை நீ தெரிந்து கொண்டாலே அது போதும். சந்தர்ப்ப சூழ்நிலைகள் உனக்கு நல்ல மாற்றத்தை உருவாக்கி தருவதை நீ புரிந்து கொண்டாலே அது போதும். நான் இருக்கும் நேரங்கள் உனக்கு நல்ல புரிதலை நிச்சயமாக கொடுத்து உன்னை வாழச் சொல்லும் என்பதனை நீ தெரிந்து கொள்.
எதிர்பாராத பல விஷயங்களும் உனக்கு நிச்சயமாக நடந்தே தீரும் என்பதனை நீ புரிந்து கொள். தேவையில்லாத ஒன்று இந்த வாழ்க்கையில் இத்தனை நாளும் உன்னை தொடர்ந்தது எல்லாமும் போதும். இனி உனக்கு நடக்கக்கூடிய இந்த விஷயங்களினால் நீ எல்லாவற்றையும் சரியாக புரிந்து கொள்வாய். இந்த துரோகம் உனக்கு தன்னை அடையாளப்படுத்தி கொடுக்கும். இந்த துரோகம் உன்னை யார் என்று நிச்சயமாக உனக்கு சொல்லித்தரும். இனிமேலும் எதையுமே நினைத்து என் பிள்ளை நீ கலங்க மாட்டாய். எந்த விஷயங்களிலும் உன்னுடைய வாழ்க்கையை நீ விட்டுவிட மாட்டாய். உன்னோடு துணை இருந்து நான் உனக்கு சொல்லித்தரும் இந்த நேரங்களில் நீ சரியான ஒன்றை பெற்றுக்கொள்ளும் முயற்சியில் இருக்கிறாய். ஆனால் இந்த துரோகம் அதை செய்ய விடாமல் உனக்கு தடுத்து நிறுத்துகிறது. இதையெல்லாமும் தாண்டி உனக்கு இந்த நல்ல விஷயங்களை நான் நடத்தி கொடுக்க வருவேன் என்பதனை நீ எப்பொழுதும் புரிந்து கொண்டால் அது போதும். நல்லதொரு திருப்பத்தையும் நல்லதொரு சூழ்நிலை மாற்றங்களையும் நான் உன் வசமாக்கி கொடுக்க வந்து விட்டேன் என்பதனை நீ புரிந்து கொள். எதையும் கடந்து நீ இனிமேல் பெறக்கூடிய ஒரு மகிழ்ச்சி இனியும் உன்னை நிச்சயமாக இவர்களின் முன்னால் வாழ வைக்கும். எந்த நிலையில் எல்லாம் உன்னை இவர்கள் காயப்படுத்தி இருந்தாலும், எந்த சூழ்நிலையில் எல்லாம் இவர்கள் உன்னை வேதனைப்படுத்தி இருந்தாலும், இவை எல்லாவற்றையும் கடந்து நான் உனக்கு புரிய வைக்கும் இந்த விஷயங்களை நீ ஒரு துளியளவும் விட்டுவிடக்கூடாது. வெற்றியோடு தான் என் பிள்ளையை நான் காண வருவேன். உன்னுடைய மன மகிழ்ச்சியில் நான் உன்னுடைய சந்தோஷத்தை நிச்சயமாக உனக்கு முழுமையாக தந்து விடுவேன் என்பதனை நீ மறக்காதே. நான் இருக்கும் நேரம் உனக்கு எப்பொழுதும் சந்தோஷம் தொடரும் வேலையாக மாறட்டும். நான் வருவதை நீ புரிந்து கொண்டால் அது போதும். நான் இருப்பதை நீ என்னவென்று தெரிந்து கொண்டால் அது போதும். இனி எந்த காலத்திலும் என் பிள்ளை எதையும் நினைத்து நீ வருத்தம் கொள்ளாமல் இருந்து நீ நின்று வாழ்ந்து காட்ட வேண்டும் என்பதுதான் இந்த தாயின் விருப்பம். உனக்கென எல்லாமுமே பல பிரச்சனைகளை கொடுத்துத்தான் இந்த வாழ்க்கையில் நடக்கிறது. உனக்கென பல துன்பங்களை கொடுத்துதான் இந்த வாழ்க்கை உன்னை வழிநடத்துகிறது. இதையெல்லாமும் தாண்டி மேலும் மேலும் பல சந்தோஷங்களும் பல மகிழ்ச்சியான தருணங்களையும் உனக்கு நான் கொடுக்க வந்திருக்கிறேன் என்பதனை மறந்து விடாதே. இந்த தெய்வம் உனக்கு தந்தது போல இனியும் நல்ல மாற்றங்களை நான் கொடுப்பேன். துரோகம் செய்தவன் அதே துரோகத்தால் அழிந்து போவான் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. எந்த ஒரு விஷயத்தினால் உன் மனதை நொறுக்கினார்களோ, எந்த ஒரு விஷயத்தினால் உன்னை இவர்கள் காயப்படுத்தினார்களோ, அந்த விஷயம் இனிமேல் உன்னை வாழச் சொல்லும் என்பதனை நீ மறந்து விடாதே. நான் வருகின்ற நேரம் இனி உனக்கு எல்லாமும் சரியாகவே நடக்கும் என்பதனை நீ தெரிந்து கொண்டால் அது போதும். உன்னை தொடரும் இந்த காலங்கள் இனி முழுக்க முழுக்க உனக்கு இந்த தாயின் அரவணைப்போடு அனைத்தையும் சொல்லித்தரும் என்பதனை மறந்து விடாதே. யாருமே இல்லை என்று என் குழந்தை நீ சொல்லி புலம்பி இருந்தாலும் இந்த அம்மாவின் அன்பு உன்னை மாற்றவில்லையா? அம்மா நமக்கிருக்கிறாள் என்ற ஒரு எண்ணத்தை உனக்கு அது கொடுக்கவில்லையா? இத்தனை நாளும் என் பிள்ளை நீ யோசிக்கின்ற இந்த விஷயங்களை எல்லாமும் நீ சரியாக இனி புரிந்து கொண்டு நல்லபடியாக வாழ வேண்டும் என்பதனை நீ மறக்காதே. நான் இருக்கும் இந்த காலம் உனக்கு இனிமேல் கிடைக்கக்கூடிய அத்தனை விஷயங்களையும் நீ உன்னிப்பாக கவனித்து நல்லபடியாக இந்த வாழ்க்கையை வாழ துணிந்து விடு. யாரும் உன் வாழ்க்கையை அழிப்பதற்கு இங்கு உத்தமன் இல்லை என்பதனை புரிந்து கொள். உன்னை குறை சொல்ல யாருக்கும் இங்கு எந்த தகுதியும் இல்லை என்பதனை புரிந்து கொள். நடந்து முடிந்ததை எல்லாமும் கவனத்தில் கொண்டு இனி உனக்கு நடக்கும் நல்ல விஷயங்களை எல்லாமும் தெரிந்து கொண்டு நீ சந்தோஷமாக இனி வாழ வேண்டும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. தேவையில்லை என்று என் பிள்ளை இனி எதற்காகவும் நீ வருத்தப்பட்டு நிற்காதே. அம்மா சொன்னது போல இந்த துரோகத்தை வீழ்த்தி உனக்கு நல்லதொரு மனநிலையை நான் கொடுக்கின்றேன். இந்த துரோகம் உன்னை அளித்தது எல்லாமும் போதும். இனிமேல் உனக்கு நடப்பது எல்லாமும் என்னவென்று நீ தெரிந்து கொண்டு மனநிறைவோடு வாழ்ந்துவிட வேண்டும். யார் என்ன சொன்னாலும் இனி எந்த இடத்திலும் நீ கலங்காதே. யார் எதை பற்றி பேசினாலும் என் பிள்ளை நீ இந்த இடத்தில் மனமுடையாதே. உனக்கான தேவைகளை எல்லாமும்
நான் உருவாக்கி கொடுக்க வருவேன். எப்பொழுதும் உனக்கு மிகுந்த மகிழ்ச்சியை நான் உன்னிப்பாக கொடுப்பேன் என்பதனை நீ தெரிந்து கொண்டாலே அது போதும். என் செல்ல குழந்தைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாக கிடைக்கும்.